வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்னைக்கு கோழிக்கறியும் முள்ளங்கியும் சேர்த்து ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இந்த முள்ளங்கியோட சாரும் கோழிக்கறியோட சுவையும் சேர்ந்து இந்த குழம்புக்கு ஒரு தனி சுவையை தரும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ இந்த காணொலியில் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு முதல்ல பார்ப்போம். 1/2 கிலோ அளவுக்கு கோழிக்கறி எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு 3 தேக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், ஏலக்காய் 4, கல்பாசி கொஞ்சம், லவங்கம் ஒரு 5 லவங்கம், பட்டை கொஞ்சமாக, இது தவிர மிளகு ஒரு தேக்கரண்டி, பெருஞ்சீரகம் ஒரு தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, குழம்பு மிளகாப்பொடி 2 தேக்கரண்டி, 1/2 தேக்கரண்டி அளவுக்கு வரமிளகாய் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேங்காய் ஒரு மூடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி பழம், இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு தேவைப்படும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி 1/2 கிலோ எடுத்து இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ கறிக்கு 1/2 கிலோ முள்ளங்கி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம். கூடவே ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம். இது லேசாக அப்படி சூடு காட்டி எடுத்தால் போதும். அடுத்ததாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சிருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். அரை தேக்கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகமும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, அடுத்தது வெங்காயம், வெங்காயம் ஒரு பாதி வதங்கினதும் தக்காளி பழம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. தக்காளி பழம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக குழம்பு மிளகாய் பொடி, வரமிளகாய் பொடி, மஞ்சள் பொடி 3த்தையுமே இதில் சேர்த்துடலாம். லேசாக ஒரு பெரட்டினோம்னா குழம்புக்கு நல்லா நிறம் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம வச்சிருக்கிற கறியை இதில் சேர்த்துடலாம். கறி ஓரளவுக்கு இந்த மாதிரி வெள்ளையாக நிறம் மாறி வந்ததும் நம்ம வச்சிருக்கிற முள்ளங்கியை இதில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கறிக்கும் முள்ளங்கிக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த கறியும் முள்ளங்கியும் ஒரு 2 நிமிடம் அளவுக்கு இப்படியே வெந்து வரட்டும். இந்த கறி வேகிறதுக்குள்ளார நம்ம வச்சிருக்கிற தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு இது 3த்தையும் ஒன்றா சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த கறியும் முள்ளங்கியும் ஓரளவுக்கு வெந்திருக்கும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக இப்போ சேர்த்துக்கலாம். இதில் குழம்பு கொதி இந்த கறி வேகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதி வருது. இப்போ இந்த கறி முள்ளங்கிலாம் வெந்திருக்கான்னு பார்ப்போம். முள்ளங்கி வெந்துருச்சு. கறியும் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம்.
தேங்காய் விழுது நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த எண்ணெயும் அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது போல் கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியும் கொஞ்சமாக தாளிக்காமல் வச்சுருக்கிற கருவேப்பிலை இது ரெண்டுத்தையுமே இதில் சேர்த்துட்டு குழம்பு இறக்கிடலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.